ஊழல் இல்லாத ஆட்சின்னு விஜய் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அதுல மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. எப்படி மானிட்டர் பண்ண போறீங்களா? பொறுத்திருந்து பாருங்க. 9 அமைச்சர்கள் மட்டும்தான் 10 வருஷம் 10 அமைச்சர்கள் மட்டும் மற்ற அமைச்சரவை விரிவாக்கம் எப்படி இருக்கும்? அதிமுக உள்ள வர்றது வாய்ப்பு. பொதுவாக எப்போதுமே அப்படிதான். புரட்சித் தலைவர் அம்மா இருக்கிற போது 7 பேர் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக இது பண்ணுவாங்க. இது முதலமைச்சருடைய நிலையில் நின்று எப்படி இதை இயக்குவது என்பது அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலும் இப்போது ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான். அதுதான் இப்போ இருக்கிற நிலை. நெருக்கடிகளை சமாளிக்கிற திறமை நம்முடைய தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சரால் முடியும். மகளிருக்கான உரிமை தொகை உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பற்றி தெரியாது, அங்க இருக்க பொசிஷன் தெரியுமா? இல்ல பொருளாதாரம் என்பது படிப்படியாக ஆய்வு செய்துதான் அதில் தெளிவான விளக்கத்தை செய்ய முடியுமே தவிர நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் இப்போது உடனடியாக பதில் சொல்ல இயலாது. மாவட்ட செயலர் நீக்கியிருக்காங்க 2 பேர். இன்னும் அதிமுக அந்த கட்டடத்தில் 2 பேர் கிளாஸ் ஆகிட்டு பொதுவாக அவருடைய நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இயக்கம் அவரால் இன்றைக்கு வலுவிழந்திருக்கிறது என்பதுதான் நான் குறிப்பிட முடியும். தான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம், அது மாற்றிட்டாங்க. மகளிர் உரிமை தொகை ஒரு சிலருக்கு கிடைக்கலங்கிற ஒரு இது வந்திருக்குன்னா 2 நாள் ஆச்சு. இத்தனை கேள்வி கேட்டான். நீங்க யோசிச்சு ராத்திரி படுத்துட்டு கேட்டுருந்தீங்கன்னா இப்போதான் கேபினட் இது பண்ணி போர்ட்போலியோ அலர்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போ தான் சென்னைக்கே போனோம். அதுக்குள்ள இவ்வளோ கொஸ்டின் கேட்டால் இப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? இல்லை ஆமாம், 1 by 1 தான் செய்வாருங்க. அவரை பொறுத்தளவுக்கு அது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தா தான் தெரியும். முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது 200 யூனிட்னாரு, மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டுமல்ல, மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதே முறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துதான் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை. பொறுப்பேற்றவுடனே இவ்வளவு சாதனை படைத்திருக்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் இவரை தவிர யாரும் இல்லை. நீங்களும் சொல்லணும், நாங்கள் ஒருத்தர் சொல்லு இது வரைக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू. அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.